வணக்கம் சென்டம் ஆப் ஸ்டூடெண்ட், நான் உங்கள் கபிலன். இன்னைக்கு டிசம்பர் 4க்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் சென்டம் ஆப்லேருந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னும் ஒரு நற்செய்தி என்ன அப்படின்னா, நேத்தி 3/12/2025 2026க்கான டிஎன்பிசி ஆனுவல் பிளானர் வெளியிட்டுட்டாங்க. இதுல குரூப் 1க்கு எக்ஸாம் எப்போ, குரூப் 2க்கு எக்ஸாம் எப்போ, குரூப் 4க்கு எக்ஸாம் எப்போன்னு சொல்லிட்டு நீங்க பார்த்துருப்பீங்க. பார்த்துருந்தாலும் நான் டேட் சொல்றேன். செப்டம்பர் 6ஆம் தேதி 2026ல குரூப் 1 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் நடக்க போகுது. ஓகே, அதே மாதிரி குரூப் 2 எக்ஸாம் எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் 25, 2026ல எக்ஸாம் நடக்க போகுது. அதே குரூப் 4 20/12/2026ல எக்ஸாம் நடக்க போகுது. ஏன் இதெல்லாம் அடுத்த செகண்ட் ஹாஃப்ல வச்சிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நமக்கு எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ அதனால கூட இருக்கலாம். அது மட்டும் இல்லாம சொன்ன டேட்டுக்கு சொன்ன டயத்துக்கு எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ குரூப் 1க்கு எத்தனை நாள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 275 நாள் இன்னையில இருந்து இருக்கு. ஓகே, டிசம்பர் 4ல இருந்து நீங்க கணக்கு வச்சா கூட குரூப் 1 பிரிலிம்ஸ் எக்ஸாம்க்கு 275 நாள் இருக்கு. அதே மாதிரி குரூப் 2க்கு எத்தனை நாள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 325 நாள் இருக்கு. ஓகே, இது எல்லாரும் எதிர்பார்க்கிற, எல்லாரும் எதிர்கொள்ற ஒரு விருப்பமான ஒரே எக்ஸாம்ல போஸ்டிங் வாங்குறதுக்கு எத்தனை நாள் இருக்கு குரூப் 4க்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 380 நாள் இருக்கு. இப்ப ஸ்டார்ட் பண்ணா கூட அடிச்சு தூக்கிடலாம். அது மட்டும் இல்லாம 8th பே கமிஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 8th பே கமிஷனாலே ஆரம்ப சேலரியே டபுள் மடங்கு ஆயிடும். இப்ப 19,000 இருக்கு குரூப் 4க்கு, அது அப்படியே டபுள் மடங்கு ஆக்குனா 38. அதுல இருந்து எக்ஸ்ட்ரா நீங்க டிஏ அதெல்லாம் போட்டீங்கனாலே குரூப் 4 அண்ட் விஓக்கு சேலரியே வந்து கிட்டத்தட்ட 43-44 வந்துடும். அப்பனா குரூப் 2க்கு பாத்துக்குங்க. ஓகேவா, குரூப் 2க்கு கோஆபரேட்டிவ் சர்வீஸ்லாம் வந்து லெவல் 19க்கு உண்டான சேலரி கொடுப்பாங்க. அப்படிங்கிறப்போ அதெல்லாம் வந்து 60,000க்கு மேல தாண்டி போகும். ஸோ எக்கனாமிக் வைஸும் ஃப்ரீடம் ஆயிடுவீங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு நிறைய நாள் இருக்கு. நோட்டிபிகேஷன் வந்த பிறகு ஆரம்பிக்காதீங்க. இப்பயே டெய்லி ஒரு 4 hours, காலையில 2 மணி நேரம், நைட்டு 2 மணி நேரம் படிச்சாலே தமிழ் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து மேக்ஸ் போட்டு பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்ஸ் எழுதிக்கிட்டே இருக்கலாம். நம்ம சென்டம் ஆப்ல ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம கண்டினியூஸா டெஸ்ட் எழுதுறதுக்கு அல்காரிதம் டெஸ்ட் பேட்சும் போடுறோம். ஓகே, ஸோ எதா இருந்தாலும் கால் பண்ணி கேட்டு விசாரிச்சு என்ரோல் பண்ணிக்கங்க. வாங்க இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஓகே, பஞ்சாப் நேஷனல் வங்கியின் முதல் பெண் பிராண்ட் தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்? இவங்கள எல்லாருக்குமே தெரியும், ஹர்மன்பிரீத் கவுர் அப்படிங்கிறவங்க. பஞ்சாப் நேஷனல் வங்கி மிகப்பெரிய பழமையான இந்தியாவில் இருக்கிற வங்கி. அது ஆனா திறந்தது என்னமோ பஞ்சாப், அதை பார்ட்டிஷன் பண்ணாம இருக்கிறப்போ இருக்கிற இந்தியாலே மிகப்பெரிய பழமையான வங்கி அது வந்து பஞ்சாப் நேஷனல் வங்கி தான். ஸோ இதுக்கு ஒரு பெண்ணு வந்து பிராண்ட் அம்பாசிடரா நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஓகேவா, இவங்க ஒரு கிரிக்கெட்டர். ஓகேவா, யார் அப்படின்னா ஹர்மன்பிரீத் கவுர் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இதான் ஹர்மன்பிரீத் கவுர் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. பஞ்சாப் நேஷனல் வங்கியோட இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியோட கேப்டனா இருந்த ஹர்மன்பிரீத் கவுரை முதல் பெண் பிராண்ட் தூதராக நியமிச்சிருக்காங்க. எதுக்காக இவங்கள அப்படின்னா, பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கணும், லேட்டஸ்ட் இதுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக. பெண்கள் அதிகாரம் அளித்தல், பிராண்ட் நவீனமயமாக்கல், வாடிக்கையாளர்கள் ஈடுபாடு ஆகியவற்றில் அதை கொண்டு போகணுங்கிறதுக்காக தான். பஞ்சாப் நேஷனல் வங்கியை பத்தி ஒரு சின்ன ஃபேக்ட்ஸ் என்ன அப்படின்னா, இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுதில்லியில இருக்கு. இது எப்ப நிறுவப்பட்டிருக்காங்க? 19 மே 1894. ஓகேவா, சோ இது லாகூர் அண்ட் பாகிஸ்தான் பார்ட்டிஷன் பிரிக்கப்படாதப்போ இது வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இதுதான் இதோட டீட்டெயில். அடுத்த கொஸ்டின், 2வது, பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் எல்லை பாதுகாப்பு படையின் இயக்குனர் ஜெனரலாக யாரை நியமிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரவீன் குமார் அவர்களை நியமித்திருக்கிறார்கள். இவர் தான் பிரவீன் குமார். பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் எதுல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா கமாண்டோ அந்த இதுலதான் வருது. பேரா மிலிட்டரி போர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பேரா மிலிட்டரி போர்ஸ் எதெல்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் போர்ஸ், சிஏபிஎஃப்னு சொல்லுவாங்க. அதுல சிஏபிஎஃப். சோ இதுக்கு எக்ஸாம் எதெல்லாம் எழுதி போலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சிலயும் இந்த சிபிஓ சென்ட்ரல் போலீஸ் ஆபீசர் அதுலயும் எழுதி போலாம். சென்ட்ரல் அதாவது யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ற கமாண்டோ போர்ஸ் சொல்லிட்டு சிஏபிஎஃப்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்ஸ் இருக்கு, அதை எழுதியும் போலாம். சோ இதுல யாரெல்லாம் தலைவர் ஆவாங்கன்னா டைரக்டா ஐபிஎஸ் முடிச்சவங்க டைரக்டா இதுக்கு தலைவர் ஆயிடுவாங்க. ஓகேவா, இந்த ஆர்மிக்கு ஈக்குவல் தான் பேரா மிலிட்டரி போர்ஸ். சிஏபிஎஃப் அதாவது
சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், அப்புறம் வேற என்ன வரும், தர்ம சீமாபால்னு சொல்லிட்டு அந்த நேபாள் சைட்ல இருக்கிற அந்த ஒரு சர்வீஸ், இது எல்லாம் சேர்த்து வர்றதுதான் இது. ஓகேவா? இதெல்லாம் பாத்துக்கங்க. இந்த பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ்க்கு யாரு தலைவரா இருக்காங்க அப்படின்னா பிரவீன் குமார் அவர்களை நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. சோ இந்தோ திபேத்திய எல்லை காவல்துறையின் ஐடிபி, இந்தியன் திபெத் பார்டர் ஐடிபி, இந்தோ திபெத்தியன் பார்டர் போலீஸ் தற்போது இயக்குனர் ஜெனரலான பிரவீன் குமார் இப்போது எல்லை பாதுகாப்பு படையின் பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ்ல தலைவராக நியமனம் பண்ணியிருக்காங்க, இயக்குனர் ஜெனரலாக. அது மட்டும் இல்லாம அவரு பிஎஸ்எஃப் தலைவர் தல்ஜித் சிங் சௌத்ரி ஓய்வு பெற்ற பிறகு வந்து இந்த பொறுப்பை ஏற்றிருக்கிறாங்க. சோ எல்லை பாதுகாப்பு பிஎஸ்எஃப்ங்கிறது எங்க இருக்குன்னா புதுதில்லி, நிறுவப்பட்டது 1 டிசம்பர் 1965. இந்த பாராமிலிட்டரி போர்ஸ் ஆரம்பிக்கப்பட்டது நமக்கு 1960 இருந்து 65 காலங்கள்ல நமக்கு என்னென்ன போர் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுடனான போரு, அப்புறம் சைனாவோட உண்டான போரு. சோ இதை பேஸ் பண்ற வகையில தான் நமக்கு இந்த பாராமிலிட்டரி போர்ஸ் ஆரம்பிக்கப்பட்டது. ஓகேவா? அதுக்கப்புறம் அடுத்தது which ministry has launched the Incredible India 2.0? Incredible India. ஓகேவா? இன்கிரெடிபிள், அதாவது இன்கிரெடிபிள்னா நம்பிக்கை. ஓகே, மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம், சுற்றுலா அமைச்சகம். ஓகே, மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் தான் இன்கிரெடிபிள் இந்தியா 2.0 அப்படிங்கிறத அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. இதை வந்து இந்த கேம்பெயினை கொண்டு போறதுக்கு மோர் இன்டர்நேஷனல் டூரிஸ்ட இந்தியாவில இழுக்கிறதுக்கு தான். எதனால அப்படின்னா டூரிசம் தான் நமக்கு டிஎன்பிசி குரூப்ல எல்லாம் நமக்கு கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. நமக்கு இந்த வருவாய் அதிகமாக தர்ற எந்த துறை அதிகமாக தருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. அது வந்து அக்ரிகல்ச்சரா, இல்ல வந்து சர்வீஸ் செக்டாரா, இண்டஸ்ட்ரியல் செக்டாரா, இல்ல டூரிசமான்னு கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் என்னன்னா சர்வீஸ் செக்டார் தான் போட்டிருப்போம். 54% என்னதான் இருந்தாலும் அந்த ஒரு வருஷத்துக்கு நமக்கு அதிகமான பணம் வர்றது எதுல இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா டூரிசம் செக்டார் தான். ஏன்னா அவங்க இப்ப யூகேல இருந்து வரதா இருக்கட்டும், யூரோப் கண்ட்ரில இருந்து வரதா இருக்கட்டும், இல்ல யூஎஸ்ஏ, கனடா, மத்த நாடுகள்ல இருந்து வரும்போது அவங்க டாலர்ல தான் இங்க எடுத்துட்டு வந்து செலவு பண்ணுவாங்க. ஓகேவா? சோ அது மூலமா நிறைய விஷயங்களை நம்ம ஈர்த்ததுனால நமக்கு டிராபிக்கல் ரீஜன் ஏகப்பட்ட டூரிசம் ஸ்பாட் இருக்கிறதுனால ஏகப்பட்ட பேர் வந்தது. சோ இந்த டூரிசம் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் நமக்கு அந்நிய செலவனைய இழுத்து தர ஒரு சர்வீஸ் செக்டரும் கூடாது. சோ சுற்றுலா அமைச்சகம், இந்திய சுற்றுலா அமைச்சகம் உலகளாவிய சந்தைகள்ல பொது விளம்பரத்திலிருந்து கருப்பொருள் சுற்றுலாவிற்கு மாற்றத்துடன் இந்தியா 2000 தொடங்கி இருக்கிறாங்க. சோ இதோட தீம் என்ன அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம்ல மீட்டிங், ஸ்பெஷல் ப்ரொமோஷன் மீட்டிங், இன்சென்டிவ்ஸ், கான்ஃபரன்ஸ், எக்ஸிபிஷன் இதெல்லாம் வச்சு இதுல அபிஷியல் ப்ரொமோஷன், இது வந்து சோசியல் மீடியா, அபிஷியல் வெப்சைட்லாம் இந்தியாவோட இயற்கை வளங்கள், அதுக்கப்புறம் இங்க இருக்கிற கிளைமேட் சேஞ்சஸ், அதுக்கப்புறம் லேண்ட் எல்லாம் வந்து டிஃப்ரெண்டா இருக்கிறது, மலைகள், அருவிகள். ஸோ இத மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் கடல், 3 பக்கம் கடல், பெனின்சுலார் இந்தியான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிஃப்ரெண்ட் லொகேஷன்ஸ்ல இருக்கிறதுனால இந்தியாவுக்கு டூரிசம் அதிகமா வந்துட்டு இருக்கு. சனேகர் சாத்தி எந்த அமைப்பால் உருவாக்கப்பட்டது? சனேகர் சாத்தி எந்த அமைப்பால் உருவாக்கப்பட்டது? யார் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன்ஸ். ஓகேவா? டிபார்ட்மெண்ட் ஆஃப் தொலைத்தொடர்பு துறை அவரால் இது வந்து சனேகர் சாத்தி அப்படிங்கிற ஒரு ஆப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த சஞ்சார் சாதி ஆப் என்ன சொல்லுது அப்படின்னா, அதாவது இம்போர்ட்டட் மொபைல் போன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து டிஜிட்டல் சேஃப்டி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ ஏகப்பட்ட விஷயங்கள் தமிழ்நாட்டில் கிரைம், சைபர் கிரைம் நடக்குது. வேலை வாங்கி தரேன், ஒர்க் ஃப்ரம் ஹோம் நடத்துறேன், ஸோ அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் சினாரியோல ஏதோ ஒரு ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் எதுவும் பண்ணாம பாத்துக்குங்க. டிஜிட்டல் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக இந்தியாவில் உள்ள அனைத்து புதிய அல்லது இறக்குமதி செய்யப்பட்ட இதுல சஞ்சார் சாதி செயலியை தொலைத்தொடர்புத்துறை அறிமுகப்படுத்தியிருக்கு. ஸோ இந்த மொபைல்ல என்ன அப்படின்னா செக்யூரிட்டி அண்ட் அவேர்னஸ் பிளாட்ஃபார்ம் இதுல இருக்கு. ஓகேவா? வெப் போர்ட்டல் ஃபார் பப்ளிக் யூஸ்க்காகவும் இதுல வந்து மேனேஜ் டிஜிட்டல் ஐடென்டிட்டி, ரிப்போர்ட் ஃப்ராட் பண்றதுக்கு, அப்புறம் ப்ரொடெக்ட் மொபைல் டிவைசஸ், சைபர் ரிஸ்க் எல்லாம் வராம இருக்கிறதுக்கு இந்த ஸ்கீம் வந்து, இந்த ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சஞ்சார் சதி இது வந்து இது நல்லா ஞாபகப்படுத்தி வச்சுக்கங்க. எக்ஸாமுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். ஓகே, அடுத்து காசி தமிழ்ச்சங்கம் 4வது பதிப்பு எந்த நகரத்துல ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா காசினாலே வாரணாசி தான். ஓகேவா? வாரணாசி. ஸோ இது ஆரம்பிக்கிறப்ப யார் வந்து தலைமை தாங்கி நடத்துனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை அரேஞ்ச் பண்ணது
அண்ணாமலை அவர்கள். ஓகே, அதுல மோடி சிறப்பு விருந்தினர் கலந்துக்கிட்டாங்க. ஸோ வாரணாசியில இந்த 4வது பதிப்பு நடந்திருக்கு. யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான், அப்புறம் யோகி ஆதித்யநாத் சீஃப் மினிஸ்டர் இந்த 4th எடிஷனை வந்து இனாகிரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? இப்போ இதுல என்ன வந்து சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, ஏக் பாரத் சர்ஷா பாரத் மூலியமா இந்த கல்ச்சரை உயர்த்தணும், ட்ரெடிஷனை உயர்த்தணும், இந்துத்துவ உயர்த்தணும்னு சொல்லிட்டு அதை கொண்டு வந்திருக்காங்க. மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான், அதுக்கப்புறம் அந்த யூபியோட முதலமைச்சர் ஆதித்யநாத் இவங்க வாரணாசியில 4வது காசி தமிழ் சங்கத்தை தொடங்கி வச்சாங்க. இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா, வடக்கு மற்றும் தென்னிந்திய உள்ள ஒரு கலாச்சார பாலத்தை உருவாக்குறதா இதோட மெயின் நோக்கமே. ஓகேவா? தமிழ் சங்கம். அது மட்டும் இல்லாம முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் இந்த நிகழ்வை மொழி, கலாச்சாரம், மரபு ஆகியவற்ற எல்லாத்தையும் வந்து ஒருங்கே சங்கமிக்கணும். அதே மாதிரி என்னன்னா ஒரே பாரதம் உன்னத பாரதம்ங்கிற ஒரு உணர்வை வலுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் பண்றாங்க. ஓகே, இந்திய விளையாட்டு விருதுகள் 2025 ஆண்டின் வளர்ந்து வரும் தொழில்துறை விளையாட்டு நிகழ்வு விருதை வென்ற விளையாட்டு நிகழ்வு எது அப்படின்னா, ஆர்ச்சரி பிரீமியர் லீக். ஓகேவா? ஆர்ச்சரி வில்வித்தை பிரீமியர் லீக். ஸோ இது என்ன அப்படின்னா, எமர்ஜிங் ப்ரொஃபஷனல் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் ஆஃப் த இயர் இந்தியன் ஸ்போர்ட்ஸ் அவார்டு இவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ இந்திய விளையாட்டு விருதுகள் 2025 வில்வித்தை பிரீமியர் லீக் ஆண்டில் வளர்ந்து வரும் தொழில்முறை ஒரு IPL மாதிரி கிரிக்கெட் மாதிரி இப்போ உமன்ஸ் கிரிக்கெட் நல்லா வந்துகிட்டு இருக்கு. எப்படி ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டும் நல்லா வந்துட்டு இருக்கோம். கபடி IPLன்னு கபடிக்கேன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதே மாதிரி இதையும் வளர்ந்து வரதா சொல்றாங்க. ஸோ புதுதில்லியில் உள்ள FICCI கூட்டமைப்பு இல்லத்துல இந்த 15வது உலகளாவிய விளையாட்டு உச்சி மாநாட்டு போது இதை அறிவிச்சிருக்காங்க, இந்த விருது கொடுத்துருக்காங்க. ஆர்ச்சரி பிரீமியர் லீக் இதை இன்ட்ரோடியூஷன் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து வேர்ல்டு ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷனல் ஆர்ச்சரி லீக் இதுதான். ஓகே, ஸோ ஏன்னா செஸ்ஸும் ஆர்ச்சரியும் நம்ம இந்தியாவில் தட்டிக்க ஆளே இல்லை. அப்புறம் அடுத்த கொஸ்டின், 8வது கொஸ்டின், சுல்தான் அஸ்லான் ஷா கப் இதை வந்து எந்த இது வந்து டிஃபீட் பண்ணி வென்றிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பெல்ஜியம். ஓகேவா? சுல்தான் அஸ்லான் கப்பை யார் வென்றாங்க அப்படின்னா பெல்ஜியம் நாடு வென்றிருக்கு. பெல்ஜியத்தை வீழ்த்திட்டு மலேசியா இப்போ இந்த இதுல இறுதி போட்டியில பெல்ஜியத்திடம் 0-1 என்ற கணக்குல தோல்வி அடைந்த பிறகு சுல்தான் அஸ்லான் ஷா கப்பை இந்திய ஆண்கள் ஹாக்கி அணி 2ஆம் இடத்தை பிடித்திருக்கு. ஓகேவா? இது நியூஃபி ஸ்டாக்ஸ். பெல்ஜியம் செக்யூர் த மீடியம் சுல்தான் அஸ்லான் ஷா கப் டைட்டில வென்றிருக்காங்க. ஆப்பிரிக்காவில் ரஷ்யா தனது முதல் கடற்படை தளத்தை நிறுவ அனுமதிக்கும் வரலாற்று ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட நாடு எது? ஸோ இதுல என்னன்னா, ஃபர்ஸ்ட் எவர் நேவல் பேஸ் ஆப்பிரிக்கால ரஷ்யாவோட சேர்ந்து இந்த அக்ரிமெண்ட்ல யார் கையெழுத்து போட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து சூடான். ஓகே, சூடான் இதுல கையெழுத்து போட்டிருக்காங்க. ஆப்பிரிக்காவில் தனது முதல் கடற்படை தளத்தை அமைக்கிறதுக்கு சூடான் ரஷ்யாவிற்கு அனுமதி கொடுத்திருக்கு. இந்த வரலாற்று ஒப்பந்தம் உலகின் பரபரப்பான வர்த்தக பாதைகளில் ஒன்றான செங்கடலில் ரெட் சி மாஸ்கோவிற்கு ஒரு முக்கிய இடத்தையும் இது வாங்கியிருக்கு. ஓகே, சூடான் வெளியுறவு அமைச்சர் அலி யூசுப் அகமது அல் ஷெரீப்ங்கிறவரு ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் இவங்க மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணி இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது, பிரதமர் அலுவலகத்திற்கு வழங்கப்பட்ட புதிய பெயர் என்ன? இது கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இதை வந்து ஒன்னொன்னுத்துக்கும் பேர் வச்சிருக்காங்க. இதுக்கு வந்து என்ன பேர் வச்சிருக்காங்க பிரதமர் அலுவலகத்துக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேவா டிர்த்துன்னு பேர் வச்சிருக்காங்க. சேவா டிர்த்து. ஓகேவா? சேவா டிர்த்துன்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. அதே மாதிரி ராஜ்பவனுக்கு ராஜ் நிவாஸ்னும், அதாவது ராஜ்பவன் ராஜ் நிவாஸ்க்கு லோக் நிவாஸ்னு பேர் வச்சிருக்காங்க. ஓகேவா? சோ சேவா தீர்த் 2, சேவா தீர்த் 3 இப்படின்னு சொல்லிட்டு கேபினெட் செக்ரட்டரியே பிரிச்சு வச்சிருக்காங்க. சோ என்னென்னு பார்ப்போம். இது கொஸ்டின் கேட்க நமக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. சேவா தீர்த்து. ஓகேவா? தீர்த்துன்னு பேரு. பிரதமர் நரேந்திர மோடி பிரதமர் அலுவலகத்துக்கு சேவா தீர்த்து. ஓகே, தீர்த்தம் இல்ல. ராஜ்பவன் மற்றும் ராஜ் நிவாஸ்க்கு லோக் பவன் மற்றும் லோக் நிவாஸ்னு மறுபெயர் வச்சிருக்காங்க. அப்புறம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து இந்த மாற்றங்களுக்கு வளர்ந்த மற்றும் சேவை சார்ந்த இந்தியாவை நோக்கிய படிகள் என்று அழைத்திருக்கிறாரு. சோ இதெல்லாம் நம்ம நல்லா உற்று நோக்கி பாத்துக்கணும். ஓகே, அது மட்டும் இல்லாம நிர்வாக பகுதி அதெல்லாம் வந்து 3 கட்டமைப்புகள்ல இது வந்து முதலாவது ஒண்ணு. ஓகே,
ஸோ மீதமுள்ள கட்டிடங்களுக்கு என்னென்னலாம் பேர் வச்சிருக்காங்கன்னா சேவா தீர்த்து 2, சேவா தீர்த்து 3 அப்படின்னு சொல்லிட்டு சேவா தீர்த்து அப்படின்னா ஆகிய இது எல்லாமே வந்து கேபினெட் பில்டிங்க்கு அதுக்கெல்லாம் வந்து இந்த பேர் மாத்திருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சு நோட் பண்ணி வச்சுக்கங்க, அடுத்த எக்ஸாமுக்கு நமக்கு யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம பிரதமர் மந்திரி ஆபீஸை வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிரைம் மினிஸ்டர் செக்ரட்டரியேட்னா 1977 சொல்லியிருக்கிறாங்க. இதை வந்து பிரின்சிபல் செக்ரட்டரி ஆஃப் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா பிரமோத் குமார் மிஸ்ரா தான் இதை வந்து வெளியிட்டு இருக்கிறாரு. ஓகே, ஸோ இது இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இவ்வளவுதான் இன்னைக்கு உண்டான நியூஸ். இன்னைக்கு உண்டான நியூஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஆனுவல் பிளான் பண்ணபடி விட்டுட்டாங்க டிஎன்பிசி. ஸோ ஒவ்வொரு எக்ஸாமுக்கு எத்தனை நாள் இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லிட்டேன். ஸோ இன்னிலேருந்து கவுண்டிங்கை ஸ்டார்ட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த வருஷம் வெற்றி நமதே. ஓகே, நன்றி, வணக்கம். நாளைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸோட வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. Send a map. You dare to dream, we care to accomplish.